بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர அந்த மறுமை நாளிலே வேறு யாருக்கும் நிழல் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணினார்கள், இமாமுன் ஆதிலுன். அதிலே முதலானவர் யார் என்றால் நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர், இமாம். நேர்மையாக நடக்கக்கூடிய இமாம். கண்ணியத்துக்குரியவர்களே, பலர் இந்த ஹதீஸை கொண்டு புரிந்து கொள்வது என்னவென்றால், நேர்மையான இமாம் என்றால், நேர்மையான தலைவர் என்றால் அவர் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர், அல்லது இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டால் ஹலீஃபா என்றுதான் இந்த அர்த்தத்தை, இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் பலர். இல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் இமாமுன் ஆதில் என்றால் நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர் என்றால் யாரிடத்திலெல்லாம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறதோ, யாரிடத்திலெல்லாம் பொறுப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே இந்த இமாம் என்ற வார்த்தைக்குள் அடங்குவார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரை இந்த வார்த்தைக்குள் அவர்கள் அடங்குவார்கள். இந்த தலைவர்கள், இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்ட இந்த தலைவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நேர்மையாக நடந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் நிழலை நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன். ஒவ்வொருவருமே உங்களிலே பொறுப்பாளர்கள் தான். ஒவ்வொருவரும் அவர்களின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய விசாரணையை லேசாக்குவானாக. ஃபல்இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன். ஒரு தலைவர், ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஹலீஃபா, அந்த நாட்டிற்கு பொறுப்பாளி, அவரின் பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தலைவர், இந்த ஆட்சியாளர், இந்த நேர்மையாளர் நேர்மையாக இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் அமைதியான முறையில், நிம்மதியான முறையில் அல்லாஹ் வசிக்க வைப்பான். இன்று பார்க்கிறோம் சமூகத்தின் தலைவர்களை, இன்று பார்க்கிறோம் நாடுகளின் தலைவர்களை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உலகளாவிய அளவிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சமூகம் தன்னுடைய நிலையை சீர்தூக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய இரண்டு மனிதர்கள் சீரான முறையில் இருந்தால்தான் அந்த சமூகம் சீர்வரும். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், 2 மக்கள் சீராக இருந்தால் அந்த சமூகமும் சீராக இருக்கும். 2 மக்கள் கெட்டுவிட்டால் அந்த சமூகமும் கெட்டுவிடும். அவர்கள் யார் என்றால் அல் சுல்தானு வல் உலமா. அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசர்கள், மேலும் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள். இந்த 2 கூட்டமும் ஒரு சமூகத்திலே சிறப்பான முறையிலே, நேர்மையான முறையிலே, நீதியான முறையிலே, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தையும் சீரான சிந்தனையில், சீரான கூட்டில் அல்லாஹ் வைத்திருப்பான். இந்த 2 சமூகமும் கெட்டுவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்துடைய நிலைமையும் அல்லாஹ் மாற்றி விடுவான். இன்று பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இரக்கம் காட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி. ஒரு மனிதர், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. வஹுவ மஸ்ஊலுன். அவர் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார். அவர்தான் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே அவர் கேட்கப்படுவார். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆணுடைய மனைவி, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய சொத்துக்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய மரியாதை கண்ணியங்களுக்கு பொறுப்பாளி. இதை குறித்து நாளை மறுமையிலே அந்த பெண்ணும் கேட்கப்படுவாள். வல் அபுது ராயின் அலா மாலி சய்யிதி. ஒரு அடிமை தன்னுடைய எஜமானருடைய செல்வத்திற்கு பொறுப்பாளி. ஃபஹுவ மஸ்ஊலுன் அலா ஃபகுல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் தான். ஒவ்வொருவரும் அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஆசிரியர் அந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கு பொறுப்பாளி. ஒரு பள்ளியின் நிர்வாகி அந்த பள்ளிக்கு பொறுப்பாளி. ஒரு வீட்டிற்கு ஆண் பொறுப்பாளி. அந்த வீட்டுடைய எல்லா சொத்துகளுக்கும், உடைமைகளுக்கும்,
கண்ணியத்திற்கும் அந்த பெண் பொறுப்பாளி. அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பிலே அந்த ஆணும் பெண்ணும் வருவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி உலகத்திலே யாரிடத்திலெல்லாம் ஒரு 5 பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார், அல்லது ஒரு 10 பேர் கொண்ட குழுவிற்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார், அவரும் இந்த பட்டியலிலே வருவார். இவர் நேர்மையாக நடந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் நிழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை அமர வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் உற்று நோக்கினால், இந்த ஹதீஸை நீங்கள் நன்கு ஆராய்வு செய்தால் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே வைக்கின்ற இந்த எண்ணிக்கைகள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற அந்த வரிசைப்படி நீங்கள் அந்த மனிதர்களுடைய சீர்திருத்தத்தை பார்த்தால், ஒரு சமூகம் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த சீர்திருத்தங்கள் போதுமானது. இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமூக மக்களிடமிருந்தும் அல்லாஹ் விரும்புகின்ற காரணத்தால் தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமைப்பிலே சொல்லி இருக்கின்றார்கள் என்று இந்த ஹதீஸை விளக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நேர்மை, நீதி இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே செத்துவிட்ட ஒன்று. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நேர்மை என்பது அவர்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கென்றால் அந்த நேர்மையும் நீதியிலும் கேள்விக்குறியை போட்டு விடுவார்கள். அவர் தன்னுடைய சமூகத்திற்கு அல்லது தன்னுடைய ஜமாஅத்திற்கு தன்னுடைய ஊருக்கு நேர்மையாக இருப்பார். வெளியூருக்கென்றால் வெளியூரில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்றால் அவருக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நேர்மை என்று பார்க்கக்கூடிய காட்சியில்தான் இன்று தமிழ்நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உலகத்திலே பல பேர்களை, பல எண்ணிக்கை கொண்ட குழுக்களை எம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அறிவுரை செய்யக்கூடிய வசனத்தை பாருங்கள். சூரத்து நிசாவுடைய 135வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நேர்மையிலே உறுதியாக இருங்கள், நீங்கள் நேர்மை செலுத்துவதிலே நீங்கள் நிலையாக உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றார். அல்லாஹ்வை சாட்சியாளராக எடுத்துக்கொண்டு நீங்கள் நேர்மையிலே நீதியிலே உறுதியாக இருங்கள். அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள், நீதியை செலுத்துங்கள். அவர் ஏழையாக இருந்தாலும், அவர் பணக்காரராக இருந்தாலும், அவர் யாராக இருந்தாலும் சரி, நேர்மை என்ற விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், மன இச்சைகளை பின்பற்றி, உங்களுடைய சுய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றி இந்த நேர்மையை, இந்த நீதியை நீங்கள் இழந்து விடாதீர்கள். யார் அப்படி மனோ இச்சைகளை பின்பற்றி இந்த நீதியை மறுக்கிறார்களோ அல்லது நீதியை விட்டு விலகி செல்லுகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் நுணுக்கமாக அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். நாளை மறுமையிலே நீதி செலுத்தாதவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடித்து விடுவான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அமீரின் அஷ்ரத்தின், 10 பேருக்கு ஒரு அமீராக இருக்கிறார், இல்லா யுக்தா பிஹி யௌமல் கியாமத்தி மக்லூலன், நாளை மறுமையிலே அவர் வரும் பொழுது தன்னுடைய 2 கரங்களும் கெட்டப்பட்டவராகவே வருவார். அவருடைய அந்த கையுடைய அந்த கெட்டை, அந்த விலங்கை அவர் செலுத்திய நீதிதான் அவிழ்த்துவிடும். அவர் நீதி செலுத்தவில்லை என்றால் கட்டப்பட்ட நிலையிலேயே அல்லாஹ்விற்கு முன்னால் அவர் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான். சூரத்து நஹலுடைய 90வது வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏவுகிறான் நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளும்படி, நீதியை நீங்கள் கடைபிடிக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏவுகின்றான். வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் சில அம்சங்களை அடுக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், யஇதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இதை குறித்து அறிவுரை செய்கின்றான். யா அல்லாஹ், யார் அறிவுரை செய்வது? அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்தனை பெறுவீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நீதியில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஃபாத்திமா என்ற ஒரு உயர்குலத்து பெண்மணி திருடி விடுகிறார்கள். அந்த பெண்ணுடைய திருட்டு குற்றத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகள் வெட்டப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறார்கள். ஆனால்
இந்த பணக்கார குல பெண்மணி ஆயிற்று, புதிதாக இஸ்லாமை ஏற்ற செல்வந்த பெண்மணி ஆயிற்று என்று சில சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்குள் ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமாக இருந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிபாரிசுக்காக அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று இந்த பெண்மணிக்காக சிபாரிசை செய்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா அவர்களை எச்சரித்து விட்டு குத்பா மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், இன்று முன்னால் உள்ள சமூக மக்கள் அழியப்பட்டதற்கு காரணமே பலகீனமானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை செலுத்திவிட்டு பலமுள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை செலுத்தாததுதான். இந்த உம்மத்தும் இப்படிப்பட்ட நிலைமையில் ஆகிவிடுவதை குறித்து நான் எச்சரிக்கின்றேன். இந்த பெண்மணி திருடிய குற்றத்தால் கைகளை வெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தேனே, அப்படியல்ல, என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருடினாலும் சரி அவர்களுடைய கையையும் வெட்டுவேன். யா அல்லாஹ், எப்படிப்பட்ட நீதி பாருங்கள், எப்படிப்பட்ட நேர்மை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நீதியைத்தான், இந்த நேர்மையைத்தான் ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு ஜமாஅத்தாரும், ஒவ்வொரு பள்ளியுடைய நிர்வாகியும் கடைபிடித்தால், ஒவ்வொரு ஊருடைய ஜமாஅத்தாரும், ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சியாளரும் கடைபிடித்தால் இந்த உலகம் என்றைக்கோ நிம்மதியின் சுவாசத்தை சுவைத்திருக்கும், நிம்மதியின் சுவையை இந்த உலகம் அனுபவித்திருக்கும். இந்த நீதி நேர்மை எல்லாம் இந்த சமூகத்தில் எடுபட்ட காரணத்தால் தான் நீதி நேர்மை என்பது செல்வத்தை முன்னோக்கி அல்லது குடும்பத்தை முன்னோக்கி அல்லது பரம்பரையை முன்னோக்கி அல்லது ஊருடைய அந்த வம்சத்தை முன்னோக்கி செயல்படுத்தப்பட்ட காரணத்தால் தான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட நிலைமைகளை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், நேர்மையான நீதியான ஆட்சியாளராக இருந்தால், தலைவராக இருந்தால், தலைமைத்துவம் என்று யாரிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் நீதியாக நேர்மையாக அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டும் நீதியை நேர்மையை கடைபிடித்திருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை அல்லாஹ் ஒப்படைப்பான். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் எமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தை அளிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ். இரண்டாவது கூட்டத்தார்கள் யார் என்றால் அவர்கள் வாலிபர்கள். வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தை கொண்டு வளர்ந்தவர்கள். நஷஅ அப்படியே வளர்க்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தன்னுடைய வாலிப பருவத்தை கழித்தவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நோக்கத்தை கொண்டே தன்னுடைய வாலிப பருவத்துடைய செயல்பாடுகளை அமைத்த இந்த வாலிபர்கள், இவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் கொண்டு வருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, வாலிபர்கள் இன்றைய சமூகத்துடைய கேள்விக்குறி, இந்த சமூகத்துடைய இரு நிலைக்கும் தங்களுடைய சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த வாலிபர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்ததற்கு காரணமே முஸ்லிம்களாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த சமூகத்தை தங்களுடைய வாலிப சக்தியை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளை கொண்டு இந்த சமூகத்துடைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த வாலிப பருவம் இந்த சமூகத்துடைய கலாச்சாரத்தையும் இந்த சமூகத்துடைய பண்பாட்டையும் குர்ஆன் சுன்னாவையும் அடியோடு தகர்த்து எறிவதற்காகத்தான் இல்ல மாஷா அல்லாஹ் இன்று பல வாலிபர்களுக்கு பயன்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. வாலிப பருவத்தை இபாதத்தோடு கழித்தால், அல்லாஹுவை வணங்கக்கூடிய செயல்பாடுகளை கொண்டு கழித்தால், அல்லாஹுடைய அழைப்பு பணியில் கழித்தால், நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய செயல்பாட்டில் கழித்தால், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோமோ அந்த முறைப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு இந்த வாலிப பருவத்தை நாம் அலங்கரித்தால் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த கூட்டத்திலே நாம் சேர்வோம். ஆனால் இன்று பார்க்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் செய்யக்கூடிய குறைபாடோ என்னவோ தெரியவில்லை. வாலிபர்கள் தங்களுடைய வாலிப பருவம் வந்துவிட்டாலே இது என்ஜாய் செய்யக்கூடிய பருவம், இது இந்த வாலிபத்தை கழிக்கக்கூடிய பருவம். இந்த பருவத்திலே இப்படி செய்யவில்லை என்றால் வேறு எந்த பருவத்திலே செய்ய போகிறோம்? இந்த பருவத்திலே இப்படி சுற்றவில்லை என்றால் வேறு எந்த பருவத்திலே சுற்றப் போகிறோம்? இந்த பருவத்திலே இப்படி பெண்களோடு பழகவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிப்பானாக வேறு எந்த பருவத்திலே நாம் பழகப் போகிறோம்? இப்படிப்பட்ட செயல்பாடுகளை இந்த பருவத்திலே செய்யவில்லை என்றால் வேறு எந்த
பருவத்திலே செய்ய போகிறோம் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாக வாழக்கூடிய வாழ்க்கையை எம்முடைய பெரும்பாலான வாலிபர்களாக இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைய காலத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக வீதிகளிலே பார்த்தால் அவர்களுடைய ஆடையை பார்த்தால் யூத நசராணிகளுடைய வாடை வெளிப்படுகிறது. அவர்களுடைய பேச்சை பார்த்தாலோ அல்லது அவர்களுடைய பழக்கத்தை பார்த்தாலோ அல்லாஹ் மன்னிப்பானாக, ஒரு காஃபிர் செய்ய வெட்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாலிபன் சர்வ சாதாரணமாக செய்கிறான். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் நம்முடைய பெற்றோர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை அவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவை கற்றுக் கொடுத்து வளர்க்கிறார்களா அல்லது கார்ட்டூன் நெட்வொர்க்கை கற்றுக் கொடுத்து வளர்க்கிறார்களா? பார்க்கிறோமா இல்லையா? பிள்ளை பிறந்து விட்டாலே பிள்ளை ஏதோ நம்முடைய தொழிலுக்கு அவர்கள் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்பதற்காக சர்வ சாதாரணமாக டிவிகளுக்கு முன்னால் பிள்ளைகளை வைத்து விடுகிறார்கள். அந்த கார்ட்டூனையும் அந்த சினிமாக்களையும் அந்த இசைகளையும் கேட்டு வளர்ந்த பெண், கேட்டு வளர்ந்த ஒரு ஆண் பிள்ளை எப்படி வளர்வான்? குர்ஆன் சுன்னாவின்படி நன்றாக தாடி வைத்துக் கொண்டு மீசையை கத்தரித்துக் கொண்டு தொழுகை வந்து விட்டால் பள்ளிக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு ஓடி வருவானா? அல்லது புது படங்கள் வந்து விட்டால் தியேட்டருக்கு ஓடி செல்வானா? யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வளர்ப்பை இன்று எமது பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. சர்வ சாதாரணமாக இந்த டிவி கலாச்சாரங்கள், சீரியல் கலாச்சாரங்கள் எல்லாம் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே பரவிவிட்ட இந்த காரணத்தால் இது முஸ்லிம் வாலிபர்களின் ஈமானை பறித்து விட்டது. முஸ்லிம் வாலிபர்களின் பலருடைய இஸ்லாமை கூட பறித்து விட்டது. பல முஸ்லிம் பெண்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிக்கு கூட இந்த சீரியர்களும் இந்த சினிமாக்களும் நம்முடைய குடும்பங்களில் அரங்கேறிய காரணத்தால் இந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த சூழலையும் மாற்றப்பட்ட காலத்தை பார்க்கின்றோம். தொழுகையாளியாக இருப்பார், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார், அவர் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக இன்று எல்லா செயல்பாடுகளையும் செய்யக்கூடியவராகத்தான் இருப்பார். உங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வளர்ந்து ஒரு நிலைமையை அடையும் வரையும் சரி, வளர்ந்த பிறகும் சரி, உங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் முழு கண்காணிப்பில் வைத்திருங்கள். இன்று ஆண் பிள்ளைகள் வாலிபர்கள் வளரக்கூடியது எதுவெல்லாம், காலை விடிந்து விட்டாலும் இரவு தூங்கினாலும் சரி ஃபேஸ்புக் இல்லாமல் வாலிபர்களே கிடையாது. அப்படித்தானே? ஃபேஸ்புக்கில் தான் அவர்களுடைய காலை விடியல் வருகிறது, ஃபேஸ்புக்கில் தான் அவர்களுடைய இரவு தூக்கமும் வருகிறது. அவர்களுடைய வாழ்வு தொடர்பு எல்லாம் இது இணையதளங்களோடும் யூடியூபோடும் ஜிமெயில்களோடுமே வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிறார்கள். தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. எம்முடைய வாலிபர்களின் செயல்பாடுகளை எல்லாம் உற்று நோக்கினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சர்வ சாதாரணமாக அசிங்கமான படங்களை பார்ப்பதை, அசிங்கமான செயல்களை செய்வதில் எந்த கூச்ச உணர்வும் அல்லாஹுடைய அச்சமும் இல்லாமல் பெரும்பாலான வாலிபர்கள் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வளரக்கூடிய காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சர்வ சாதாரணமாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய வாலிபர்கள் மது குடிக்கிறார்கள். சர்வ சாதாரணமாக சிகரெட்டு பழக்கங்கள், புகைப்படக்க பழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று நம்முடைய முஸ்லிம் வாலிபர்களை இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய சமூகத்திலே பார்க்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, பெற்றோர்கள் கூட ஒரு கட்டத்தில் தன்னுடைய பிள்ளை மார்க்கத்தோடு ஈமானோடு குர்ஆன் சுன்னாவோடு வளர்க்கப்பட்டால் அதை எதிர்க்கக்கூடிய முதல் எதிரியாகவே பெற்றோர்கள் தான் இருக்கிறார்கள். இல்ல மாஷா அல்லாஹ் பார்க்கிறோம். ஏதாவது பயான் நிகழ்ச்சிகளை தங்களுடைய பிள்ளைகள் ஏற்பாடு செய்தால் பல பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உனக்கெல்லாம் இதற்கு வேலை இல்லையா? படிப்பு உனக்கு வரவில்லை, படிப்பதற்கு உனக்கு துப்பில்லை, இனி மார்க்க நிகழ்ச்சி அரேஞ்ச் செய்து என்ன செய்ய போகிறாய்? பிள்ளைகள் ஏதாவது குர்ஆன் சுன்னாவுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் வீட்டிலே அரங்கேற்றினால் உனக்கு ஒரு வேலை இல்லையா என்று கேட்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தன்னுடைய ஆடையை, தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டால் உனக்கெல்லாம் இந்த வயசில் எதற்கு இதெல்லாம்? 40 வயசு 50 வயசு கிழவர்களுக்குள்ள தோற்றம் உனக்கு இந்த வயசில் எதற்கு என்று கேட்கிறார்கள். பிள்ளைகள் சுன்னாவின் அடிப்படையில் தன்னுடைய ஆடைகளை, பேச்சுகளை அமைத்துக் கொண்டால் முதல் எதிரியாகவே இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெற்றோர்கள் பலர் இருப்பதை இன்று பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிப பருவத்தை வணக்க வழிபாடுகளை கொண்டு வளர்க்கப்பட்ட, வணக்க வழிபாடுகளிலே கழித்த வாலிபர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் இருப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு சொல்லுகின்ற உதாரணங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால்
அவர்கள் எல்லாம் வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபிலே யாரை நமக்கு உதாரணமாக சொல்லுகிறான்? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் வாலிபர்கள் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் யாசீனிலே வரக்கூடிய அந்த அஸ்ஹாபு யாசீன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வாலிபர் யார்? அந்த தோழர் யார்? அவரும் ஒரு வாலிபர் தான். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், 70,000 மக்கள் நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்டார்கள். அதற்கு காரணமாக இருந்தவர் யார்? லா இலாஹ இல்லல்லாஹு அந்த மக்களுக்கு எடுத்து வைத்து அந்த 70,000 மக்களுடைய ஈமானுக்காகவும் அந்த 70,000 மக்கள் நெருப்பு குண்டத்தில் அல்லாஹ்விற்காக தியாகத்தை ஏற்படுத்தியதற்கும் காரணம் யார்? ஒரு வாலிபர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு அவர்களுடைய அழைப்பு பணியில் முதலாக வீரியமாக செயல்பட்ட வாலிபர்கள் என்று யாரை பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு வாலிபர் தான். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு வாலிபர் தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு வாலிபர் தான். முஸ்அப் இப்னு உமைர் அவர்களும் ஒரு வாலிபர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் யமனுக்கு அனுப்பிய முஆத் இப்னு ஜபல் அவர்களும் ஒரு வாலிபர் தான். கண்ணியத்துக்குரியவர்கள், இப்படி பல சஹாபாக்களில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெரும்பாலான சஹாபாக்கள் வாலிபர்கள் தான். ஆனால் இன்றைய காலத்தை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தீனுடைய பணிகளை செய்வதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹுடைய அழைப்பு பணியை செய்வதற்காக, குர்ஆன் சுன்னாவுடைய பணியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய வாலிபர்கள் எவ்வளவு என்று கணக்கிட்டால் குறைவிலும் குறைவு. எண்ணிக்கையை கைகளிலே போட்டு முடித்து விடலாம். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அவர்களுடைய சுற்றல், அவர்களுடைய அந்த சுகபோகமான வாழ்க்கையிலே தங்களுடைய வாலிபம், அப்படியே பலருடைய வாலிபங்கள் கழிந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வாலிப பருவத்தை இம்மிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய வாலிபம் அல்லாஹ்வுடைய தீனுக்கான வாலிபம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய வாலிபம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய வாலிபம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கின்ற வாலிபம் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து அல்லாஹ்வுடைய சத்தியத்தை மக்களுக்கு முன்னால் கொண்டு செல்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாத வாலிபம். இந்த வாலிபத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். இந்த வாலிபத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் அல்லாஹ் அதைத்தான் நம்மிடத்திலிருந்து விரும்புகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொண்டவர்களாக ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வாலிப பருவத்தை நம்முடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு நாம் செழிப்பாக்க வேண்டும் என்றால் எமக்கு முதல் தேவை அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி. இதை நம்முடைய வாலிபர்களுக்கு கொடுத்தால்தான் அந்த வாலிப பருவத்தை அவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை கொண்டு செழிப்பாக்கிய பருவமாக ஆக்க முடியும். இரண்டாவது, அவர்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு வாலிப பருவத்தில் பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். மூன்றாவது, அவர்களுடைய நண்பர்களை சிறந்த முறையில் குர்ஆன் சுன்னாவை நினைவுபடுத்தக்கூடிய, அல்லாஹ்வை தன்னுடைய பிள்ளை மறந்தால் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய, குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக நடந்தால் அதை நினைவுபடுத்தி குர்ஆன் சுன்னாவுடைய கோட்டில் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வரும்படியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வைப்பதில் பெற்றோர்கள் குறிப்பாக இந்த காலத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அறிவுரை செய்கின்றான், நபிக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 28வது வசனம், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், காலை மாலையில் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய கூட்டத்தோடு நபியே நீங்கள் உங்களையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு அறிவுரை செய்கின்றான், அவர்களோடு உங்களையும் நீங்கள் ஆக்கிக் கொண்டு பொறுமையை கையாளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். யுரிதுன வஜ்ஹ வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் உங்களை அந்த நினைவிலிருந்து திருப்பி விட வேண்டாம். வலா துதி' மன் அஃபல்னா கல்பஹ். யார் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து இந்த சுகபோகமான வாழ்க்கையின் பக்கம் சென்றதோ அவர்களை நீங்கள் பின்தொடர வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம், அவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை செய்கின்றான். இன்று எம்முடைய பெற்றோர்களை பார்க்கிறோம், மார்க்கத்தோடு செயல்படுபவரோடு சேர்ந்தாலே அவரோடெல்லாம் சேராதே, அவ்வளவுதான் நீ கெட்டு விடுவாய். யாராவது உலகத்தோடு நன்றாக பாட்டுகள் படித்து கொண்டு டான்ஸுகள் ஆடிக்கொண்டு உலக வாழ்க்கையிலே பேரும் புகழும்
செய்யக்கூடியவர்களை பார்த்தால் அவனோடு சேரு, அவன்தான் உன்னை உலகத்திலே ஜெயிக்க வைப்பான் என்று சொல்லக்கூடிய காட்சியைத்தான் பார்க்கின்றோம். ஆலிம்களோடு தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர், உலமாக்களோடு தன்னுடைய பிள்ளையை தொடர்பில் ஏற்படுத்தி மார்க்க கல்வியையும் குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள தன்னுடைய பிள்ளையை ஆயத்தமாக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. எல்லாம் பெற்றோர்களையே வாலிபர்களையே குறை சொல்லி நம்முடைய காலம் கழிகிறது. அவர்களுடைய வளர்ப்பிற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை நம்முடைய கண்கள் பார்ப்பதே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு தன்மை இருந்தால், தொழுகையிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்திருந்தால், இரவு வணக்கத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழித்திருந்தால், குர்ஆன் சுன்னாவுடைய பணியில் தன்னுடைய வாலிபத்தை கழித்திருந்தால், நன்மை என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை செயல்படுத்துவதில், தீமை என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை செயல்படுத்தி மக்களையும் அதன் பக்கம் அதிலிருந்து தடுக்கக்கூடிய செயலை எந்த ஒரு வாலிபன் செய்து கொண்டிருந்தாரோ இந்த உலக வாழ்க்கையில் அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அரிசி நிழலிலே அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். அப்படிப்பட்ட வாலிபர்களாக அல்லாஹ் எம்மையாக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மூன்றாவது கூட்டத்தார்கள் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். மூன்றாவது கூட்டத்தார்கள் தங்களுடைய உள்ளங்களை பள்ளியிலே தொங்கவிட்டவர்கள், அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே தொங்கவிட்டவர்கள், அல்லாஹுடைய பள்ளியோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்துக் கொண்டவர்கள், அதிலே தொங்கவிடப்பட்டவர்கள். அல்லாஹுடைய தூதர் விளக்கம் சொன்னார்கள், பள்ளியை விட்டு வெளியே சென்றால் மீண்டும் எப்போது பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஆசை உள்ளவர், பள்ளியோடே உள்ளங்கள் தொடர்புபடுத்தப்பட்டு இருக்கும், அல்லாஹுடைய இல்லத்தோடே தங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்திருப்பார்கள். இவர்கள் நாளை மறுமையிலே அரிசின் கூட்டத்திலே இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இன்று எம்முடைய நிலைமையை பார்த்தால் எப்போது பள்ளிக்கு வருவோம், இக்காமத்தெல்லாம் முடிந்து எப்போது இமாம் அவர்கள் ஃபாத்திகாவையும் துணை சூறாவையும் மோதி ருக்கு செய்வாரோ அப்போதுதான் ஓடி வருவோம். ருக்குவை செய்து விட்டால் போதும், நமக்கு அதோடு அந்த ஒரு ரக்காத் நமக்கு கிடைத்து விடுமா? பள்ளியை விட்டு எப்போது வெளியாகுவோம், இமாம் சலாமை கொடுத்து ஏதாவது துவாக்களை செய்து விட்டால் வெளியே சென்றால் முதலாவதாக வருபவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது என்று போட்டு அறிவித்தது போல வெளியே செல்லக்கூடிய காட்சியைத்தான் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே பெரும்பாலான அளவில் பார்க்கின்றோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பள்ளிகளோடு உள்ளங்கள் தொடர்புபடுத்தப்பட்டவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை நிலைநாட்டுவதில், அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை நிலைநாட்டுவதில் அல்லாஹுடைய இல்லத்தை தவிர வேறு எதையும் நோக்காதவர்கள். இதையும் இந்த மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள். தொழுகையை பள்ளியிலே தொழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள், வணக்க வழிபாடுகளை பள்ளியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், மார்க்க கல்வியை பள்ளியிலே அமர்ந்து கற்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உருவாக்க நினைத்தார்கள். இன்று பள்ளிகள் எல்லாம் வெறும் தொழுகை நடத்துவதற்கான ஒரு கூடமாக மாறிவிட்டது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே உலகத்துடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், மார்க்கத்துடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது சமூகத்துடைய வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடமாக இருக்கலாம் என எல்லாமே பள்ளியாகத்தான் இருந்தது. மார்க்க நிகழ்ச்சிகளில் மக்களுக்கு அறிவுரை செய்யக்கூடிய இடமாக கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளைத்தான் பயன்படுத்தினார்களே தவிர வெளி மேடைகளை முஸ்லிம்களுக்காக அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்தவில்லை. இன்று பள்ளியை விட்டு மக்களை வீதிக்கு கொண்டு வந்து விட்டார்கள் மக்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வின் தொடர்புகள் அனைத்தும் பள்ளியோடு இருந்தது. அப்படிப்பட்ட பள்ளிகளாகத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்க விரும்புகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டவர்கள், வணக்க வழிபாட்டிலே தொழுகையிலே குறிப்பாக தங்களுடைய உள்ளங்களை இணைத்துக் கொண்டவர்கள். இந்த வணக்க வழிபாட்டை விட்டு எதுவும் அவர்களை திருப்பாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புத்தகத்திலும் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய தன்மையை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தன்மையில்தான் எம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மூமின்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் யார்? தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். மூமின்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் யார்? தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். மூமின்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் யார்? தொழுகையிலே தாயிமூன், நிரந்தரமாக அதை சரியான முறையிலே பேணி தொழுகையை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள். தொழுகையுடைய நேரங்களை அவர்கள் பேணுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கிட்ட அந்த நேரங்களிலே தொழுகையை முறையாக நிறைவேற்றுவார்கள் மூமின்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றி செல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவர்களை கையா என்ற நரக ஓடையிலே அல்லாஹ் அவர்களை ஒன்று கூட்டுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களை, தொழுகையை பாழாக்குபவர்கள் யார்? யார் தொழுகையை பாழாக்குபவர்கள்? யார் தொழுகையை பாழாக்குபவர்கள்? தொழுகையை விடுபவர்களா? தொழுகையை விடுபவர்களா? யார் தொழுகையை பாழாக்குபவர்கள்? ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். அதாஉஸ் ஸலா என்றால் தொழுகையை பாழாக்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே, இது தொழுகையை தொழாதவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லவில்லை, தொழுகையை தாமதப்படுத்துபவர்களை, ஜமாஅத்தோடு தொழுகை நிறைவேற்றாதவர்களை, வக்தை பேணி தொழுகை நிறைவேற்றாதவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே தொழுகையை பாழாக்குபவர்கள் என்று சொல்லுகின்றான். இவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையா என்ற நரக ஓடைகளை ஒன்று சேர்ப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. எத்துணை மக்கள் இன்று ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை பள்ளிகளில் ஜமாஅத்தோடு தொழக்கூடியவர்கள், எத்துணை மக்கள் இன்று ஜமாஅத்துடைய தொழுகைகளை பேணி தொழுகையுடைய தன்மைகளை பாதுகாத்து தொழக்கூடியவர்கள், தங்களுடைய நிலைமை என்னவாக இருந்தாலும் தொழுகையோடு பள்ளியோடு உள்ளங்கள் இணைக்கப்பட்டவர்கள், பள்ளிக்காக அழைக்கப்பட்டால் ஹையால் ஸலா ஹையால் ஃபலா என்று ஓடி செல்லுவார்கள். இவர்கள்தான் பள்ளிகளோடு உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டவர்கள். பாருங்கள் உதாரணத்தை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே. அல்லாஹுடைய தூதர் மரண படுக்கையில் இருக்கின்றார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் அல்லாஹுடைய தூதருக்கு இருக்கின்றது. அந்த நேரம் அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பார்த்தால் மிகவும் பயங்கரமான கஷ்டமான ஒரு நிலைமை. 7 கிணற்றிலிருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வெப்பத்தை சூட்டை தணிப்பதற்காக 7 கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து ஊத்த சொன்னார்கள். தன் மீது அவ்வளவு காய்ச்சல். எழுந்தார்கள், முடியவில்லை, மயக்கடித்து விடுவார்கள். எழுவார்கள், முடியாது, மயக்கடித்து விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா, மக்கள் தொழுது விட்டார்களா? அல்லாஹுடைய தூதரே இல்லை இல்லை என்று தயாராகுவார்கள், மயக்கடித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை மயக்கமடைந்ததற்கு பிறகு என்று கேட்டார்கள், மக்கள் மறுபடியும் தொழுது விட்டார்களா? இல்லை என்று சொன்ன பொழுது 2 தோழர்களை அழைத்தார்கள். 2 தோழர்களை அழைத்து 2 தோழர்களுடைய தோள்மாட்டிலும் தங்களுடைய 2 கரங்களை போட்டவர்களாக கால்களை பூமியில் தரதரவன இழுத்து அந்த நேரத்திலும் ஜமாஅத்துடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் தொழுதார்கள். யோசித்து பாருங்கள், இங்கே என்ன புரிகிறது என்றால், அல்லாஹுடைய தூதருடைய உடம்பால் அவர்களுடைய அந்த நிலைமையால் தொழுகை நிறைவேற்ற அவர்களால் முடியாது. அவர்களுக்கு தெரியும், எழ முடியாது, எழுந்தால் மயக்கடித்து விழுகின்றோம், மறுபடியும் மயக்கடிக்கின்றோம். ஆனால் அவர்களை அந்த நிலைமைக்கு தள்ளுவது எதுவென்றால் அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய கல்வி. பள்ளிக்கு செல்லுவதற்கு அவர்களுடைய உடம்பிற்கு முடியாது, ஆனால் அவர்களுடைய உள்ளம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. எமக்கு உடலால் முடிந்தாலும் உள்ளம் அதற்கு தயாராகாத காரணத்தால் தான் அலாரம் அடித்தாலும் ஆஃப் பண்ணி விட்டு தூங்குகிறோம். அப்படித்தான். யாராவது எழுப்பினாலும் இல்லை, கொஞ்சம் நேரம் இருக்கிறது, அல்லது 7 மணி ஆகட்டும் தொழுது கொள்ளலாம், 8 மணி ஆகட்டும் தொழுது கொள்ளலாம், ஹதீஸ் விளக்கம் வேற, எழுந்தவுடன் தொழுது கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களுடைய ஈமானை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூலுலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு கிடக்கிறார்கள். வயிற்றிலிருந்து குடல்கள் எல்லாம் வெளியே வந்து இரத்தங்களை கக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் எழுப்புகிறார்கள் சஹாபாக்கள், அமீருல் மூமினின் அவர்களை, தொழுகையின் நேரம் வந்து விட்டது, எழுந்திருங்கள். நமக்கு பிள்ளை ஏதாவது தலைவலி என்று படுத்திருப்பான், தந்தை தொழுகைக்கு எழுப்பினால் எழுப்பாதீர்கள் பிள்ளையை, அவன் தலைவலி என்று படுத்திருக்கின்றான். ஃபஜ்ருடைய வக்திற்கு லேசாக பனி அடிக்கும், குளிர் அடிக்கும், நீ வீட்டிலே தொழுதுகொள் அல்லது எழுந்தோடு தொழுதுகொள் என்று பெற்றோர்களே பெர்மிஷன் கொடுத்து விடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 வயதை அடைந்தால் பிள்ளையை தொழுகைக்கு பழக்கப்படுத்துங்கள், தொழுகைக்கு நீங்கள் ஏவுங்கள். 10 வயதை அடைந்தால் உங்கள் பிள்ளையை தொழுகைக்கு அடித்து தொழப்போக சொல்லுங்கள். எத்துணை பெற்றோர்கள் இந்த முறையை கடைபிடிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோமே, அல்லாஹுடைய தூதருடைய இந்த வழிமுறை நம்முடைய வீட்டில் செயல்படுத்தப்பட்டால் நம்முடைய பிள்ளைகள் தொழுகை இல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருப்பார்களா? தொழுகை அலட்சியப்படுத்தாதவர்களாக மாறிக்கொண்டிருப்பார்களா? யோசித்து பாருங்கள்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்தில் உமர் அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்திலும் எழுந்து சொன்னார்கள், நஅம் நஅம் லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. ஆம் ஆம் ஆம், யார் இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த பங்கும் கிடையாது என்று கூறி உமர் அவர்கள் அந்த நேரத்திலும் தொழுதார்கள். அவர்களுடைய உடம்பால் முடியாது, ஆனால் உள்ளம் ஆசைப்பட்டது, உள்ளம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். பள்ளிகளிலே உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தன்மையாக சொன்னார்கள், வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹ் இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி. இரண்டு மனிதர்கள், இரண்டு மக்கள், இரண்டு ஆண்கள் அல்லது இரண்டு பெண்கள் அல்லாஹ்விற்காகவே ஒன்று கூடியவர்கள், அல்லாஹ்விற்காகவே பிரிந்தவர்கள். யார் இவர்கள்? அல்லாஹ்விற்காகவே ஒன்று சேர்வார்கள், அல்லாஹ்விற்காகவே பிரிவார்கள். இப்படிப்பட்ட இரண்டு மனிதர்களை, இரண்டு மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷின் நிழலில் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசித்தல், அல்லாஹ்விற்காக ஒருவரை வெறுத்தல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, அல்லாஹ்விற்காக ஒன்று சேர்வார்கள், அல்லாஹ்விற்காக பிரிவார்கள் என்று. அல்லாஹ்விற்காக ஒன்று சேருபவர்கள் பிரிவார்களா? 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 சில மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விற்காக ஒன்று சேர்வார்கள், அல்லாஹ்விற்காக பிரிவார்கள் என்றால் இந்த பிரிவு தற்காலிக பிரிவான மரணம். தற்காலிக பிரிவான மரணம். அல்லாஹ்விற்காக ஒன்று சேர்ந்தவர்கள் இங்கே பிரிந்து அர்ஷின் நிழலிலே ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானின் சுவையை சுவைத்தவர்கள். ஈமானுக்கென்று ஒரு தனி சுவை இருக்கிறது. அந்த சுவையை சுவைத்தவர்கள் இந்த மூன்று தன்மையை கொண்டவர்கள். அதிலே ஒரு தன்மை, அய்யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக மட்டும் நேசிப்பார். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக மட்டும் நேசிப்பார். இந்த தன்மை உடையவர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் அழைப்பான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி. என்னுடைய ஜலாலத்தை கொண்டு, என்னுடைய இந்த தன்மையை, என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள், என்னுடைய இந்த தன்மையை கொண்டு யார் எனக்காக நேசித்தவர்கள், நேசம் கொண்டவர்கள், அல் யௌம உதில்லுஹும் ஃபி தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இன்றைய தினம் அவர்களுக்கு என்னுடைய நிழலை கொடுக்கின்றேன், என் நிழலை தவிர வேறு நிழல் எமக்கு கிடையாது என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் ஒரு ஊரில் இருந்து பிரயாணம் செய்தார். ஒரு மனிதர் ஒரு ஊரில் இருந்து பிரயாணம் செய்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரை நோக்கி ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பினான். அந்த மலக்கு வந்து கேட்டார், ஐன தத்ஹப், நீ எங்கே செல்லுகிறாய்? அவர் சொன்னார், அஸூரு அஹன் லீ ஃபில்லாஹ், ஒரு மனிதரை அல்லாஹ்விற்காக சந்திக்க செல்லுகின்றேன். ஒரு மனிதரை யாருக்காக? அல்லாஹ்விற்காக சந்திக்க செல்லுகின்றேன். இந்த ஊருக்கு ஏதாவது அவர் உமக்கு கொடுக்க வேண்டுமா? ஏதாவது உலக விஷயங்களுக்காக நீ அந்த மனிதரை சந்திக்க செல்கிறாயா என்று அந்த மலக்கு கேட்டார். அவர் சொன்னார், எந்த காரணமும் இல்லை, அல்லாஹ்விற்காக அவரை நேசிக்கிறேன், அதற்காகவே செல்லுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மலக் அந்த மனிதருக்கு அறிவித்தார், ஃபஇன்னி ரசூலுல்லாஹி இலைக, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மலக்கு நான், ரசூல் நான், அன்னல்லாஹ கத ஹப்பக, அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், எப்படி நீ அல்லாஹ்விற்காக அவரை நேசித்தாயோ அதுபோல். எப்படி அல்லாஹ்விற்காக அந்த மனிதரை நீ நேசித்தாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான் என்ற செய்தியை பெற்றுக்கொள் என்று இந்த மலக் அந்த மனிதருக்கு கூறினார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாலிக் அவர்கள் தங்களுடைய முவத்தா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள், அபி இத்ரீஸ் அல் ஹவுலானி என்ற ஒரு தாபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திமஷ்கிலே ஒரு பள்ளிக்கு செல்லுகிறார்கள். அங்கே பார்த்தால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது அவர்களுக்கு. அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
தொழுகை முடித்ததற்கு பிறகு இந்த மனிதர் இந்த தாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் வந்து சலாம் கூறிவிட்டு சொன்னார்கள், இன்னி லவ் உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக உம்மை நேசிக்கிறேன் முஆத் அவர்களே. ஒரு சஹாபிக்கு ஒரு தாபியை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விற்காக முஆத் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு உங்களை நான் நேசிக்கிறேன். முஆத் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ், அல்லாஹ்விற்காகவா? இரண்டாவதாக கேட்டார்கள், அல்லாஹ், அல்லாஹ்விற்காகவா? மூன்றாவதாகவும் கேட்டார்கள், அல்லாஹ்விற்காகவா நேசிக்கிறாய்? முஆத் அவர்கள் அவருடைய சட்டையை பிடித்து சொன்னார்கள், அபுஷிர், நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, வஜபத் மஹப்பதி, என்னுடைய முஹப்பா, என்னுடைய நேசம் கட்டாயமாகிறது. யார் எனக்காக நேசிக்கிறார்களோ, எனக்காக ஒன்று சேர்கிறார்களோ, எனக்காக அமர்கிறார்களோ, எனக்காக பேசுகின்றார்களோ, இவர்கள் எல்லோரின் மீதும் என்னுடைய நேசம் கடமையாகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற ஹதீஸை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இதா ஹப்பர் ரஜுலு அஹாஹு, உங்களிலே ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனை நேசித்தால் ஃபல்யுஹ்பிருஹு அன்னஹு யுஹிப்பு, அவர் அறிவிக்கட்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. என்ன சொன்னார்கள்? உம்மை நான் நேசிக்கிறேன் என்று அவருக்கு நாம் அறிவிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் சுன்னாவை பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பிடித்து சொன்னார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னி உஹிப்புக், இன்னி லா உஹிப்புக். முஆத் அவர்களே, சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உம்மை நான் நேசிக்கின்றேன். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முஆத் அவர்களுடைய கரத்தை பிடித்து, முஆத் அவர்களே, உம்மை அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கின்றேன். இந்த ஒரு வழக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விற்காக யாரை நேசித்தாலும், அல்லாஹ்விற்காக யாரை விரும்பினாலும் அவரிடத்திலே நேரடியாக சென்று அல்லாஹ்விற்காக உம்மை நேசிக்கிறேன் என்ற அறிவிப்பை வெளிப்படுத்தி விட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை மூமின்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இப்படி அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காக பிரிந்தவர்கள், இந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலில் ஒன்று கூட்டுவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட தோழர்களாக, அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடியவர்களாக எம்மையும் உங்களை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அடுத்த தன்மை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் دعته امرأة ذات منصب وجمال فقال إني أخاف الله. நமக்கெல்லாம் தேவையான, அதுவும் இந்த மாதிரி நாடுகளில் எல்லாம் குறிப்பாக வாழக்கூடிய எமது மக்களுக்கு தேவையான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் ஒரு மனிதரை, நல்ல குடும்பம் உள்ள பெண், அழகுள்ள ஒரு பெண் தவறான இச்சைக்கு அழைத்தால், இந்த இச்சை என்பது ஆரம்பமான இச்சையாக இருந்தாலும் முடிவான இச்சையாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்திற்கான அழைப்பான இருந்தாலும் சரி, இறுதியான அழைப்பாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு பெண் தன்னை அழைத்தால், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், அவர் சொல்லுவார், நான் அல்லாஹ்வை பயந்தவன். என்ன சொல்லுவார்? அல்லாஹ்வை நான் பயந்தவன், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்கின்றேன், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், எந்த இருளும் அவனுக்கு மறைவானதல்ல, என் பெற்றோர்கள் பார்க்கவில்லை என்றாலும், யாரும் இந்த அறையிலே இல்லை என்றாலும், என் ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்தோடு வாழ்வார் இந்த மனிதர். இப்படிப்பட்ட தன்மையாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அறிவிக்கின்றார். நபி யூசுஃபை அழைக்கிறார்கள். தன்னுடைய தாயுடைய அந்தஸ்தில் வைத்திருந்த ஒரு பெண்மணி அழைத்தவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைதலக் கால மஆதல்லாஹ் சொன்னார்கள். முதலாக அந்த பெண் தன்னை அழைத்த உடனேயே சொன்னார்கள், அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், 3 பேர் ஒரு குகையிலே மாட்டிக்கொண்டார்கள். மிக நீளமான ஒரு செய்தி.
அதிலே ஒரு மனிதர் யார் என்றால், அவர் செய்த நன்மையை குறித்து அல்லாஹ்வை அழைத்தார். அல்லாஹ் அந்த குகையின் கதவை திறந்து வைத்தார். அவர் சொன்னார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என் குடும்பத்திலே ஒரு பெண் தன்னுடைய தேவைக்காக என்னிடத்திலே வந்திருந்தார்கள். நான் அந்த பெண்ணை தவறான இச்சைக்கு அழைத்தேன். அந்த பெண்ணும் வறுமையின் காரணமாக சம்மதித்துக் கொண்டாள். நான் அந்த பெண்ணோடு ஒரு நெருக்கமான நிலையை மேற்கொண்ட பொழுது அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று. அந்த பெண் என்ன சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று. அந்த இடத்திலே நான் விலகிவிட்டேன் என்று அந்த நன்மையை எடுத்து கூறினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குகையுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு தன்மை, ஒரு பெண்ணை பார்த்தாலே, இந்த காலத்தில் இந்த நாட்டிலே குறிப்பாக ஒரு பெண்ணை பார்த்தாலே தன்னுடைய நாவுகள் சர்வ சாதாரணமாக வெளிப்படுத்தி விட வேண்டும். இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். ஒரு பெண் தன்னிடத்திலே வந்து ஏதாவது பேசினாலே இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன், மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பானாக என்ற வார்த்தையை வெளிப்படுத்தி விட வேண்டும். இந்த தன்மையை யார் கையாளுகின்றார்களோ, இந்த தன்மையோடு யார் வாழ்கின்றார்களோ, இந்த சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் எமக்கு கொடுத்தால் இது போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அடுத்த ஒரு தன்மை, وَرَجُلٌ تَصَدَّقَ بِصَدَقَةٍ فَأَخْفَاهَا حَتَّى لَا تَعْلَمَ شِمَالُهُ مَا تُنْفِقُ يَمِينُهُ. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதைக்காக சதக்கா செய்வார். அல்லாஹ்வுடைய பாதைக்காக தன்னுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்வார். எப்படி என்றால், வலதுகை கொடுக்கும், இடதுகை கூட அறியார். எப்படி? வலதுகை தர்மம் செய்யும், இடதுகைக்கு கூட அது அறியாத நிலையில்தான் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார். இன்று பார்க்கிறோம், இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த கோயிலில் எல்லாம் பெயர் போட்டிருப்பார்களே, இதற்கு கெட்டையவர்கள் யார், இதற்கெல்லாம் கொடுத்தார்கள், யார் இதற்கெல்லாம் செலவு செய்தார்கள் என்று. அது போன்று என்னுடைய பெயர் வர வேண்டும் நான் கொடுத்த காசிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லது ஏதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக ஏதாவது சில செல்வங்களை கொடுத்து விட்டால், கொடுத்து விட்டோம், நாங்கள் தான் அதை செய்தோம், நாங்கள் தான் அதை கொடுத்து முதலிடத்தில் இருக்கின்றோம் என்று போஸ்டர் அடித்து ஒட்டக்கூடிய நிலைமையில்தான் பார்க்கிறோமா இல்லையா தமிழகத்தில்? அல்லாஹ்விற்காக ஏதாவது இரத்தங்களை கொடுத்து விட்டால், அந்த இரத்தத்தை கொடுத்த விஷயத்தில் ஏதாவது அவார்டுகள் என்று யாராவது கொடுத்து விட்டால், நாங்கள் தான் இரத்த தானத்திலே முதலிடம். இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம், செய்த நன்மைகளை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செலவு செய்வார் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் யாருக்கு கொடுத்தேன் என்று கூட தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூலியை ஏற்றுக்கொள்ளுவான். இந்த கூலியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல பலன்களை அவருக்கு கொடுப்பான். ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு நேர்ச்சை செய்தார், யா அல்லாஹ், இன்று நான் சதக்கா செய்ய விரும்புகின்றேன், உன்னுடைய பாதையில் கொடுக்க விரும்புகின்றேன் என்று கூறி இரவோடு இரவாக செல்வத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். ஒரு பெண்ணுடைய கையிலே கொடுத்து விட்டார். மறுநாள் காலையில் மக்கள் பேசுகின்றார்கள், இரவு யாரோ ஒரு விபச்சாரியுடைய கையில் செல்வத்தை ஒப்படைத்து சென்று விட்டார் என்று. இவர் சொன்னார், யா அல்லாஹ், இன்றும் நான் சதக்கா செய்கின்றேன் சரியான வழியிலே என்று கூறி மறுபடியும் அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த இரவிலே சென்றார். ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார், அவருடைய கையிலே ஒப்படைத்து திரும்பி விட்டார். மக்கள் காலையிலே பேசினார்கள், ஒரு திருடனுடைய கையிலே யாரோ செல்வத்தை ஒப்படைத்து விட்டார்கள். மூன்றாவது இரவும் அப்படி நேர்ச்சி செய்தார். மூன்றாவது இரவும் அப்படி புறப்பட்டார். ஒரு மனிதருடைய கையிலே ஒப்படைத்தால் மனிதர் காலையிலே பேசினார்கள், இவர் யாரோ செல்வந்தருடைய கையில், நல்ல செல்வம் உள்ளவருடைய கையில் செல்வத்தை ஒப்படைத்து செய்து சென்று விட்டார்கள் என்று 3 பேருடைய செயல்பாட்டை குறித்தும் பேசினார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால், அவர் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு செலவு செய்த காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செல்வத்தை கொண்டு அவர்களுக்கு நேர்வழி அல்லாஹ் கொடுத்தான். இப்படி விபச்சாரம் செய்த பெண்ணுடைய கையிலே செல்வத்தை கொடுத்த காரணத்தால் எந்த தொழிலுக்காக, எந்த செல்வத்திற்காக விபச்சாரம் செய்தோமோ அந்த செல்வமே கிடைத்து விட்டதென்று அந்த பெண் விபச்சாரத்தை விட்டு விட்டாள். திருடன் எந்த செல்வத்திற்காக திருடினோமோ அந்த செல்வம் கிடைத்து விட்டது என்று திருட்டு தொழிலை விட்டு விட்டான். செல்வந்தன் கஞ்சனாக வாழ்ந்தவன், நாமே ஏழைகளுக்கு கொடுக்காமல் வாழ்கின்றோம், ஆனால் யாரோ எமக்கே சதக்கா செய்து விட்டார்கள் என்று
அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்பவராக மாறிவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்விற்காக கொடுக்கப்படுகின்ற தர்மங்கள் தானங்கள் எல்லாம் மறைவான முறையில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செய்யப்பட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அப்படி செல்வத்தை செலவழித்தவர்களை தன்னுடைய அர்ஷின் நிழலில் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். கடைசியானவர்கள் வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. யா அல்லாஹ், தனிமையிலே உட்கார்ந்த அல்லாஹ்வை சிந்தித்த காரணத்தால் தங்களுடைய கண்களிலிருந்து தங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு வடிந்தவர். கண்ணீரை ஒரு சொட்டு 2 செட்டு கண்ணீர் எல்லாம் இல்லை, ஆறுகள் வேகமாக ஓடக்கூடியதை போன்று, அதற்கு தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும், அது போன்று தன்னுடைய அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதவர், அல்லாஹ்வுடைய பயத்தால் தனக்கு கொடுத்த நியாமத்தால் அழுதவர். எம்முடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து கிடக்கின்றன, ஈமானுடைய சுவையை சுவைக்காமல். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எமக்கெல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டாலும் அழுகை வராது, எமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை குறித்து கேட்டாலும் அழுகை வராது, மறுமையை குறித்து கேட்டாலும் அழுகை வராது, நரகத்தை குறித்து கேட்டாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை வராது. ஏதாவது நாடகத்திலே ரொம்ப சோகமான சீரியல் வந்தால் அழுது விடுவார்கள், அல்லது ஏதாவது சோகமான காட்சியை டிவிகளிலே பார்த்தால் அழுது விடுவார். பார்க்கிறோமா இல்லையா? உண்மையான நிகழ்வுதானே. அப்படிப்பட்ட பலகீனமான ஈமானை சுமக்கக்கூடியவர்களாகத்தான் எம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஆக்கப்பட்டு இருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே வார்த்தையை தான் சொல்லுவார்கள், அன்தர்துகுமுன்னார் அன்தர்துகுமுன்னார் அன்தர்துகுமுன்னார். நரகத்தை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நரகம் அப்படி நரகம் இப்படி என்றெல்லாம் விளக்கம் எல்லாம் சொல்ல மாட்டார்கள் சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் முகங்களை குனிவார்கள், அழுவார்கள், தாடிகள் நடையும் அளவிற்கு. பாருங்கள், மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்வார்கள், அழுது விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை குறித்து எச்சரிக்கை செய்வார்கள், அழுது விடுவார்கள். கபர்களை சந்திக்க செல்லுவார்கள், அழுது விடுவார்கள். ஈமானுடைய அழுகை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்ட அழுகை, அல்லாஹ் தனக்கு செய்த நிஅமாவை குறித்த அழுகை. எம்முடைய கண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக அழுது எத்துணை வருடங்கள், எத்துணை யுகங்கள் ஆயிருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, ஐனானி லா தமஸ்ஸஹுமா அன்னார். 2 கண்கள் நரகம் இந்த 2 கண்களை தீண்டவே தீண்டாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கண்களாக எம்மை ஆக்குவானாக. இந்த 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதிலே ஒரு கண் ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண். தனிமையிலோ அல்லது கூட்டிலோ குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுதோ ஹர்ரு சுஜ்ஜதௌ வ புக்கியா. அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்களின் தன்மையை அழுதவர்களாக சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். எமக்கு எப்படி இமாம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதிவிட்டால் எப்படா முடிப்பார் இது என்ற கவலை வருகிறதா இல்லையா? நாம் சிரிக்கிறோம், நமக்கும் அப்படி நினைவு இருக்கிறதா இல்லையா? யோசித்து பாருங்கள். ஏதாவது இமாம் ஃபஜ்ருடைய வக்திலே அல்லது மகரிபுடைய வக்திலே ஏதாவது ஒரு கூட்டி ஒரு துணை சூறாவை ஓதிவிட்டால் அல்லது ஒரு பெரிய சூறாவை ஓதிவிட்டால், உதாரணமாக மகரிபிலே அம்மையத்த சாலும் சூறாவை ஒரு இமாம் ஓதி முடிக்கிறார் என்றால் என்ன ஆகும் அந்த இமாமுடைய நிலைமை சமூகத்தில்? என்ன செய்வார்கள் மக்கள்? அவரை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆனை கொண்டு உள்ளம் அஞ்சக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும். நரகம் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொள்ளக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். தனிமையிலே உட்கார்ந்த அல்லாஹ்வை சிந்திப்பார், தனிமையிலே உட்கார்ந்த அல்லாஹ்வை நினைவு கூறுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சிந்தித்த நினைவு கூர்ந்த காரணத்தால் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஊற்றும். அந்த மனிதர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலிலே இருப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 7 கூட்டத்தார்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மஹ்ஷருடைய தினத்திலே இந்த 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலிலே இருப்பார்கள். இந்த தன்மைகளை கேட்டோம் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த தன்மைகளை நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று உரசி பார்த்து இந்த தன்மைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும். 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலிலே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழல் அவர்களுக்கு கிடையாது. அதில் முதல் கூட்டத்தார்கள் இமாமுன் ஆதிலுன், நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர். வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ்,
தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்த்து கொண்ட ஒரு வாலிபர். மூன்றாவதாக வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிகளிலே உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டவர்கள். வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காகவே ஒன்று சேர்வார்கள், அல்லாஹ்விற்காகவே பிரிவார்கள். வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله, ஐந்தாவதவர்கள் ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு குடும்பமுள்ள அழகுள்ள ஒரு பெண் அழைத்தால் அல்லாஹ்வை அஞ்சியவன் என்று சொல்லக்கூடியவர். வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் فاخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه, வலதுகை தர்மம் செய்வது இடதுகைக்கு கூட தெரியாமல் தர்மம் செய்பவர். ஏழாவதாக கடைசியாக வரஜுலுன் ذكر الله خاليا ففاضت عينا, தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை சிந்தித்த காரணத்தால், அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் கண்கள் பீரிட்டு அழுதவர். கண்ணியத்துக்குரியவர்களை கொஞ்சம் கேட்கின்றேன், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். மறுமையிலே இந்த காட்சிகள் எல்லாம் நடக்கப் போகிறது என்றெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேட்கின்றேன், இந்த சபைக்கு வருவதற்கு முன்னால் இந்த 7 கூட்டத்தார்கள் யார் என்று கேட்டால் எனக்கு நன்றாக சொல்ல தெரியும் என்று சொல்பவர்கள் எல்லாம் கையை உயர்த்துங்கள், அல்லாஹ்வை பயந்து யோசித்து பாருங்கள். மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் சரிதான், ஆனால் மறுமைக்கான தயாரிப்புகள் இல்லாமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மறுமை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நாம் தெரிந்திருக்கின்றோம். நாளை மறுமையிலே சூரியன் வரும், சந்திரன் நரகம் வரும், வேர்வை வடியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 7 கூட்டத்தார்களை பாதுகாப்பானே, அதில் என் பெயர் இருக்கிறதா, அதில் என் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்று சிந்திக்கக்கூடிய முஸ்லிம்களாகவா நாம் வாழ்கின்றோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்கிக் கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அந்த அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய கூட்டத்தில், எல்லோருடைய கூட்டத்திலும் எம்முடைய பெயர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வானாக. அந்த தன்மைகளை ஏற்று வாழ்ந்து நாளை மறுமையிலே அர்ஷின் நிழலிலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் நல்லவர்களோடும் சாலிஹீன்களோடும் மார்க்க அறிஞர்களோடும் இருந்து அந்த நிலையிலேயே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்திலே நுழைந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து அருள் புரிவானாக.